ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வர 4ஆம் தேதி எக்ஸாம். சரி, அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ கையில் சிலபஸ் வச்சுருக்கிறேன். இதை வச்சு ஒரு ஷார்ட் ரீகால், அவ்வளோதான். ஒவ்வொரு டாப்பிக்காக நான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஷார்ட் ரீகால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். உங்கள் சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு எந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் சிலபஸில் அந்த பாடம் தான் இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஓகே. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால் நமக்கு தெரியும். ப்ளஸ் க்யூ மைனஸ் க்யூ. ப்ளஸ் க்யூ அப்படிங்கிறது ப்ரோட்டானை குறிக்கும், மைனஸ் க்யூ அப்படிங்கிறது எலக்ட்ரானை குறிக்கும். அப்படின்னா அப்படி கிடையாது. எப்படின்னா ப்ளஸ் க்யூ க்யூஸ் ஈக்குவல் டு என்இ அந்த ஃபார்முலா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். ஈயோட மதிப்பு 1.6 × 10⁻−19 அப்படின்னு ஃபார்முலா வரும். அதை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா கன்சிடரேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா சார்ஜ் என்ன பண்ணாதுன்னா கிரியேட்டும் ஆகாது, டெஸ்ட்ராயும் ஆகாது. சார்ஜஸ் மொத்த வேர்ல்டில் உள்ள மொத்த சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா டோட்டல் சார்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா 0, அதாவது நியூட்ரல் அப்படின்னு இருக்கும். அப்போ டோட்டல் சார்ஜஸ் இந்த வேர்ல்டு இஸ் 0, cannot created, cannot destroyed. One type of charge transform into another type of charge அப்படிங்கிறதா கன்சிடரேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதுக்கப்புறம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு இருக்கும். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னால் ஒன்றும் கிடையாது, த இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் யார் அப்படின்னா, இல்லைனா இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் வேல்யூ ஆஃப் சார்ஜ் Q is equal to NE, இன்டகரல் மல்டிபிள் ஆஃப் வேல்யூ ஆஃப் சார்ஜ். அப்போ Q is equal to NE, என்னங்கிறது டினோட்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜை க்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட்டு கூலும்ஸ்லாங்கிறத எப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூலும்ஸ்லாங்கிறது ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸ். எப்படி இருக்கலாம்னா ரெண்டுமே லைக் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம், அன்லைக் சார்ஜாக இருந்துச்சுன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம். அப்போது ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை சொல்கிறது தான் யாருன்னா கூலும்ஸ்லா. அப்போ ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ரெண்டு சார்ஜு அதனுடைய மேக்னட்யூடுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா F is directly proportional to Q1 Q2/R². அப்போ F is equal to K × Q1 Q2/R². Kயோட வேல்யூ வந்து 1/4/ε0. 1/4/ε0 வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 × 10⁻9. அதுக்கப்புறம் ε0ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8.854 × 10⁻12 அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இது மீடியம் டிபெண்டன்ட்னு கேட்பாங்க. ஆமாம், இது மீடியம் டிபெண்ட்டு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து மீடியம் டிபெண்டன்ட் கிடையாது, ஏன்னா அதில் மீடியம்ங்கிறதுக்கு எதுவுமே வரல. இதில் மீடியம்கான ε0 வந்திருக்கு. டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எந்த டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன். ஓகேங்களா? இதுதான் என்னென்னா ரெண்டு சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸுடைய டைரக்ஷன், அதாவது ஆர் கேப் அப்படின்னு சொல்கிறது. அப்போ F is equal to 1/4/ε0 Q1 Q2/R² × R அப்படிங்கிறது தான் யாருடைய லா அப்படின்னா கூலும்ஸோடைய லா. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ்னால் நிறைய சார்ஜஸ் ஒரு இடத்துல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அது ஒவ்வொன்றும் தனித்தனியாக என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு சார்ஜுடைய ஃபோர்ஸை ஏற்படுத்தும். அந்த ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வி ஷுட் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா இப்போது Q1 Q2 Q3 இருக்குன்னா 3 ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஆட் வெக்டாரிக்கலி த ஃபோர்ஸஸ். வெக்டாரிக்கல்னா மேக்னட்யூடையும் ஆட் பண்ணணும், டைரக்ஷனையும் ஆட் பண்ணணும். அப்போ ஆட் வெக்டாரிக்கலி த மேக்னட்யூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸு வித் மல்டிபிள் சார்ஜஸ் இஸ் கால்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் நிறைய சார்ஜஸில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை ஆட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்போது ஒரு சார்ஜு லென்த்தில் பரவி இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஒயர். ஒரு சார்ஜு ஏரியாவில் பரவி இருக்கலாம், எக்ஸாம்பிள் ஒரு பிளேன். ஒரு சார்ஜு வால்யூம் ஸ்பியரில் பரவி இருக்கலாம், எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் ஒரு ஸ்பியரில் பரவி இருக்கிறது. அப்போது ஒரு சார்ஜ் லென்த்தில் பரவி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி லாம்டான்னு சொல்லுவோம். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு Q/L. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் ஏரியாவில் பரவி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு சொல்லுவோம். அப்போ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ்/ஏரியா. அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் வால்யூமில் பரவி இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா சார்ஜ்/வால்யூம் ரோ இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் Q/வால்யூம். இதுதான் என்ன அப்படின்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போ நம்ம சார்ஜ் எங்கே பரவி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் யார் இருக்காருன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா E=F/Q அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டெஸ்ட் சார்ஜ் மூவ் ஆகும்போது அதை சோர்ஸ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுது, அதாவது சோர்ஸ் சார்ஜ் ஃபீல் பண்ணுது. அந்த ஃபீல் பண்ணக்கூடிய அந்த ரீஜியன், அதாவது சோர்ஸ் சார்ஜ் ஃபீல் பண்ணக்கூடிய ரீஜியன் தான் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ E=F/Q, ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த டெஸ்ட் சார்ஜ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இதுக்கு என்ன சார் ஃபார்முலா இருக்குன்னா, ஒரு பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாயிண்ட் சார்ஜ்னால் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா E=1/4/ε0 Q/r² அப்படிங்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அவுட்வார்ட்ஸ்லையும், நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா இன்வார்ட்ஸ்லையும் இருக்கக்கூடியதான் யார் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ் சொல்லிட்டேன், E=1/4/ε0 Q/r² சொல்லிட்டேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆளுக்கு பேர் தான் யார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிட்டிவில் தொடங்கி நெகட்டிவில் முடியும். வெறும் பாசிட்டிவ் சார்ஜ் சிங்கிள் சார்ஜ் இருந்துச்சுன்னா, இல்லை வெறும் நெகட்டிவ் சார்ஜ் சிங்கிள் சார்ஜ் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துன்னா அவுட்வர்ட்ஸில் இன்ஃபினிட்டி, நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்லேருந்து டுவர்ட்ஸ் த சார்ஜ். ஓகேங்களா, இதுதான் அதோட டேரெக்ஷன். அப்புறம் பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டோட டேரெக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, we want to determine the direction of electric field, we draw a tangent of the electric field lines direction. ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எந்த பக்கம் போகுதோ அதில் ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா அதுதான் என்னது, இட் கிவ்ஸ் த டேரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணிக்காது அப்படின்னா ஒன்று என்ன பண்ணிக்காதுன்னா கிராஸ் பண்ணிக்காது. இட் cannot never intersect அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இஃப் இட் இன்டர்செக்ட், அது ஒரு வேளை என்ன ஆயிடுச்சுன்னா இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம என்னது, இட் ஷோஸ் 2 டைரக்ஷன் இன் த சேம் டைம். ஒரே டைமில் அது என்ன பண்ணுவோம், 2 டைரக்ஷனை காமிக்கிறதுக்கும் அதுக்கு பாசிபிள் கிடையாது. ஓகேங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ டைபோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ரெண்டையும் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் பிரித்து வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைபோலில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா HCl, அம்மோனியா, வாட்டரு, H2O இது எல்லாமே டைபோலுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அப்போ பார்த்தோம்னா டைபோலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய P வெக்டார் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா P = சார்ஜ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சார்ஜ் அப்படிங்கிறது எந்த சார்ஜ் வேணால் எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜஸ் தான். அப்போ +Qவையும் எடுத்துக்கலாம், -Qவையும் எடுத்துக்கலாம். அப்போ +Q நான் எடுத்துக்கிறேன், Q இன்ட்டு டிஸ்டன்ஸ். அதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா, சில நேரம் புக்கில் 2L அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, சில புக்கில் L அப்படின்னே யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ டைபோல் மூமெண்ட்னா P = Q × 2L. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டைபோலை கொண்டு போய் ஒரு 3 இடத்துல வைக்க போகிறேன். 3 இடத்துல என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைனில் கொண்டு போய் வைக்க போகிறேன். அந்த லைனில் ஏதோ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது டைபோல் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதோடைய ஆக்சியல் லைன்னா அதன் வழியே போகக்கூடிய லைன். அந்த ஆக்சியல் லைனில் ஏதோ ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலானா, E=1/4/ε0 2P/r³ அப்படின்னு சொல்லுவோம். அதுவே அந்த டைபோல் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பர்பண்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை நான் வச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா E=1/4/ε0 P/r³ ஒரு மைனஸ் வரும். அப்போ E=-1/4/ε0 P/r³ அப்படிங்கிறது ஈக்குட்டோரியல் லைனில் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டைபோலை கொண்டு போய்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சேன் அப்படின்னா அதில் உள்ள ஃபோர்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். ஏன்னா மேலே உள்ள ப்ளஸ் சார்ஜ் +QE அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஏற்படுத்தும், கீழே உள்ள நெகட்டிவ் சார்ஜ் -QE அப்படிங்கிற ஃபோர்ஸ் ஏற்படுத்தும். அப்போ ஃபோர்ஸ் 0 ஆயிரும். ஆனாலும் அந்த டைபோல் என்ன பண்ணும், ரொட்டேட் ஆகும். அப்போ ரொட்டேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, அதில் உருவாகக்கூடிய டார்க்குக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டார்க் =PE sin θ. அப்போ sin θங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, sin θ பேரலாக இருந்தால் டார்க் அங்கே 0, பர்பண்டிகுலராக இருந்தால் sin 90 அங்கே 1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, டார்க் அண்ட் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொன்னோம்னா /E = EA cos θ. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸு ஒரு ஏரியா வெக்டாரோட என்ன ஆங்கிள் ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் மெயின். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சர்ஃபேஸ் என்ன பண்ணலாம்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருந்தாலும் சர்ஃபேஸோட ஏரியா வெக்டார் எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பேரலாக இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் ஏரியா வெக்டாருக்கும் உள்ள ஆங்கிள் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். யூனிட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெபர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா,
ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ் தியரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த சார்ஜோடைய மதிப்பு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 1/ε0 டைம்ஸாக இருக்கும் அந்த சார்ஜோட. அப்போ அந்த இடத்துல உள்ள டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1/ε0 டைம்ஸ் ஆஃப் சார்ஜ் என்க்ளோசிங் பை இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் பை இஸ் ஈக்குவல் டு Q/ε0. பை எப்படி எழுதலாம்னா E/dA அப்படின்னு எழுதலாம். அப்போ க்ளோஸ்டு இன்டர்வல் ஆஃப் EdA இஸ் ஈக்குவல் டு Q/ε0 அப்படிங்கிறது தான் காஸ் லா. அதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா மொத்தம் 4 அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அப்ளிகேஷனு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் அதில் உள்ள காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம கண்டுக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்னா E = 1/2πε0 λ/r. அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது தின் ஷீட், ஒரு பிளேன் ஷீட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா E = σ/2ε0. இதில் சிக்மா அப்படிங்கிறது யார் அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 பேரலல் பிளேட் எடுத்துக்கிறோம். பேரலல் பிளேட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மிட்டில் மட்டும்தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வாக இருக்கும். அப்போ மிட்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மிட்னா பிட்வீனில், அதில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா E = σ/ε0. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பியரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பியரில் நம்ம 3 கேஸாக பிரிக்கலாம். ஒன்று சென்டர், இன்னொன்று சர்ஃபேஸ், இன்னொன்று அவுட் சைடு. சென்டரில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. சர்ஃபேஸில் பார்த்தோம்னா E = 1/4πε0 Q/radius² அப்படின்னு வரும். அவுட் சைடில் பார்த்தோம்னா E = 1/4πε0 Q/distance r அதோடைய ஸ்கொயர். ஓகேங்களா? இதுதான் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் உள்ள எல்லாத்தையுமே நான் என்னாச்சுன்னா சொல்லியாச்சு. ஓகேங்களா? இதுதான் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸு. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு பார்ட் நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.